முன்னாள் முதலமைச்சர் கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்களுக்கு ஆட்சி பெற்ற வேட்பாளராகிய நான் டி நகர் தொகுதியில் ஏற்கனவே நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன் 16-21. அப்போது பார்த்திங்கன்னா நிறைய பணிகள், இந்த ஸ்மார்ட் சிட்டி, நடேசன் பார்க், ஜீவா பார்க், அது இல்லாமல் சாம்பசிவம் ஸ்ட்ரீட்டு, ஜீவா பார்க் பின்னாடி, அது மாதிரி வெஸ்ட் மாம்பலம், இந்த மாதிரி இடத்துலலாம் குடிக்க தண்ணி இல்லாதனால அந்த பைப்லைன் போட்டு புதுசாக பைப்லைன் போட்டு குடிக்க தண்ணி கொடுத்தோம். அதே மாதிரி பம்பிங் ஸ்டேஷன், அசோகநகர் பம்பிங் ஸ்டேஷனை ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 70% வேலை முடிஞ்சுது. அதுவும் இப்போது இந்த ஆண்டு மாண்புமிகு அண்ணன் முதலமைச்சர் ஆனவுடனே அதை திருப்பி அந்த திட்டத்தை எடுத்துன்னு வந்தோம்னா வெஸ்ட் மாம்பலம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் குடிக்க தண்ணி போய்டும். அதே மாதிரி வடபழனியில் பார்த்திங்கன்னா ஜெர்மன் டெக்னாலஜியில் குளத்தை நிரப்புறதுக்கு நம்ம அண்டர் ஃபிட்டில் வந்து ஒரு பைப் லைன் தந்து எல்லாம் ஜெர்மன் டெக்னாலஜியில் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பல திட்டங்கள் இருக்குது. ரேஷன் கடைகள்லாம் அங்கங்கே மக்கள் இருக்கிற இடத்துலேயே ரேஷன் கடை கட்டி கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி சொன்னால் சொல்லினே இருக்கலாம். அதனால் அதன் அடிப்படையில் எந்தவித இதுவும் இல்லாமல் மக்கள் எனக்கு பெரும் ஆதரவு அளிக்கிறார்கள். மற்றவர்கள் பேசுவதெல்லாம் ஒரு பேச்சே கிடையாது, அது பொருட்படுத்த தேவையில்லை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா, அதுக்கப்புறம் கட்சியை கட்டி காக்கிற எடப்பாடி அவர்களின் ஆசி பெற்ற வேட்பாளராக எனக்கு இரட்டை சின்னத்தில் வாக்களித்து பெருமாறியாக வெற்றி பெற செய்வார்கள் என்று நான் டி நகர் பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்.